அண்மை செய்தி. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். வங்கக்கடல்ல நேற்றைய தினம் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்பொழுது அந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அருகே நெருங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளை ஒட்டி தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த சூழல்ல தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல மழைப்பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலார் பகுதியில 10 சென்டிமீட்டர் அளவுல கனமழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைப்பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் மழைப்பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்துல நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாகவும், இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்துல கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாக, அதாவது இந்த வங்கக்கடல் நிலவக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய 5ஆம் தேதி வரையிலும் தமிழகத்துல மிதமான அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் வங்கக்கடல்ல தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமாக வங்கக்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கும், தமிழக கடலோர பகுதிகளில் ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய காலங்களில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வுக்கு ஏற்ப தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.